السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. உலகியலில் மனிதன் மூழ்கிக் கொண்டு செல்வதை உலகத்தில் நாம் பெருமளவில் பார்க்க முடிகிறது. உலக வசதிகளை பெறுவதற்காக குழப்பங்களும் கூச்சல்களும் காணப்படுகின்றன. ஓர் ஓட்டப்பந்தயம் நடைபெறுகிறது. இறைவனையும் மார்க்கத்தையும் இரண்டாம் பட்சமாக்கப்படுகிறது. இன்னும் சொல்வதாயின் உலகியலாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வையே மறுக்கிறார்கள். மார்க்கத்தை ஒரு வீணான ஒன்றாக நவுதுபில்லாஹ் கருதுகிறார்கள். ஆனால் அந்நிலையில் அல்லாஹ்வை தேடுபவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் எடுத்துச் செல்லும் மார்க்கத்தை தேடுபவர்கள், அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்த விரும்புபவர்கள், உண்மையான மார்க்கத்தை கண்டறிய விரும்புபவர்கள், உண்மையான மார்க்கத்தை தேடி அதில் இணைய விரும்புபவர்கள் ஆகியோர் அதற்காக துஆவும் செய்கின்றனர். நிம்மதி இழக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் அந்த நல்லடியார்கள் இந்த முயற்சியை செய்யும்போது அல்லாஹ்வும் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான், நேர்வழியை காட்டுகின்றான். பல்வேறு வழிகளில் அவர்களின் மன நிறைவுக்கும் ஏற்பாடு செய்கின்றான். அவர்களின் ஈமான் மற்றும் நிச்சய உறுதியை அதிகமாக்குகின்றான். இக்காலத்தில் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறவும் அவனது மார்க்கத்தை புரியவும் அல்லாஹ் தஆலா தனது வாக்குறுதிக்கு ஏற்ப ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான அடியாரை மஸீஹே மவ்ஊத் மற்றும் மஹ்தியே மவ்ஊத் என்ற அந்தஸ்தை வழங்கி அனுப்பினான். உண்மையான துடிப்புள்ளவர்களின் மன நிம்மதிக்காக அந்த மஸீஹே மவ்ஊதின் பையத்தில் வாருங்கள் என்று உலகிற்கு கூறினான். அல்லாஹ் தஆலாவின் நெருக்கத்தை பெறுங்கள் என்றும் கூறினான். உங்களது இபாதத்துகளின் உண்மை நிலையை பெறுங்கள், உங்கள் துஆவின் ஏற்கப்படுதலின் காட்சியை பாருங்கள். நான் ஏற்கனவே கூறியுள்ளது போன்று பல்வேறு வழிமுறைகளில் உண்மையான துடிப்பு கொண்டவர்களுக்கு அவன் உண்மையின் பக்கம் வழிகாட்டுகின்றான். மேலும் அவர்களின் ஈமானை அதிகரிக்கின்றான். அஹ்மதியா ஜமாத்தின் இறந்த காலமும் நிகழ்காலமும் அத்தகைய சம்பவங்களால் நிறைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும்
உலகில் ஏதாவது ஊர், நகரம், நாடு ஆகியவற்றில் இத்தகைய சம்பவங்கள் நடக்கின்றன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்தில் இணைபவர்களாகிய இந்த புதியவர்களின் ஈமான் அதிகரிப்பதும் அதில் உறுதி ஏற்படுவதும் மட்டுமின்றி பழைய அஹ்மதிகள் மற்றும் பிறப்பு அஹ்மதிகளின் ஈமானும் அதனால் உறுதியடைகின்றது, புத்துணர்ச்சி பெறுகின்றது. அவர்களின் ஈமான் அதிகரிக்கவும் காரணமாக அமைகின்றது. இப்போது நான் மக்களின் சில அனுபவங்களை காட்டக்கூடிய சம்பவங்களை கூறுவேன். அவை அல்லாஹ் எவ்வாறு தனது அருளால் மக்களின் நேர்வழிக்கு ஏற்பாடு செய்கின்றான் என்று காட்டுகின்றன. கேம்பியாவின் அமீர் சாப் ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். நியாமினா ஈஸ்ட் மாவட்டத்தின் ஓர் ஊரில் கானிஃபாட்டி என்ற பெண் இருக்கிறார். அவரது வயது 65. கடந்த 10 வருடமாக பாதங்களில் வலியினால் துன்பப்பட்டு வந்தார். எங்கும் அவருக்கு குணம் கிடைக்கவில்லை. இந்த வலியினால் நடக்க இயலாமல் இருந்தார். சிகிச்சைக்காக தனது ஊரை விட்டு மிக தொலைவில் உள்ள பங்சங்கிற்கு சென்றார். அங்கு தற்செயலாக எம்டிஏவில் எனது ஹுத்பாவை கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர் தனது ஊருக்கு திரும்பி வந்தபோது, நீர் டிவியில் பார்த்த மனிதர் பின்னால் செல்க, ஏனென்றால் அவர் உனக்கு சரியான ஈடேற்றத்தின் வழியை காட்டுகிறார் என்று கனவில் ஒருவர் கூறுகிறார். இந்த வகையில் அப்பெண் பையத் செய்துவிட்டார். அமீர் சாப் அப்பெண் கூறியதாக எழுதுகிறார்கள், பையத்து செய்ததுதான் தாமதம், அவரது பாதங்களின் வலி போய்விட்டது. இதனால் இவரது ஈமான் அதிகரித்தது. அவர் முழு ஊரிலும் தப்லீக் செய்கிறார். இப்போது எவ்வாறு அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்த பர்க்கத்தினால் அவரது வலி அகன்றது என்று மக்களிடம் கூறுகிறார். அல்லாஹ் தஆலா ஒருவரின் நன்மைக்கு பகரமாக அவரை பாதுகாக்க விரும்பினால் அல்லது ஒருவரின் நற்செயல் அவனுக்கு பிடித்துவிட்டால் அவருக்கு வியத்தகு முறையில் எல்லாம் வழிகாட்டுகின்றான். அறிவீனமான படிப்பறிவற்ற கிராமத்து பெண், அவளது உள்ளத்தில் எண்ணம் அவ்வாறு இருந்திருக்கும் என்று ஓர் உலகியல்வாதி கூறலாம். ஆனால் எவருக்கு அல்லாஹ் ஈமானின் செல்வத்தை வழங்கி உறுதிப்படுத்துகிறானோ அவர்கள் அத்தகைய உலகியல்வாதிகளே அறிவினர்கள் என்று கருதுகின்றார்கள். இவ்வாறு புர்கினா ஃபாசோ என்ற மேற்கு ஆப்பிரிக்காவில் பிரெஞ்சு மொழி பேசும் நாடு, சஹாரா பாலைவனத்துக்கு அருகில் உள்ளது. இந்த நாடு இன்னும் சொல்வதாயின் பாலைவனத்தின் ஒரு பகுதி இந்த நாட்டுக்குள் அடங்கியுள்ளது. இந்த தூரத்து நாட்டில் வாழும் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் எவ்வாறு வழிகாட்டுகின்றான்? நாடு மட்டும் தூரமல்ல, அந்த நாட்டிலும் ஒரு குக்கிராமத்தில் வாழக்கூடிய மனிதர். இது குறித்து நமது பொறுப்பு பிரச்சாரகர் எழுதுகிறார், லியோரி ஜெனின் ஜமாத்தை சார்ந்த நண்பர் சுவாத் சாஹிப் ஜெர்மனி ஆண்டு மாநாட்டுக்கு பிறகு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் கூறுகின்றார், அவர் தொடர்ந்து அஹ்மதியா ஜமாத்தின் ரேடியோ கேட்டு வந்தார். ஜமாத்தின் குழு தபலீக் செய்ய வந்தால் ஊர்வாசி மற்றும் முக்கிய பிரமுகர் என்ற முறையில் அவர்களை நான் நன்றாக கவனித்து வந்தேன். தப்லீகிற்காக ஏற்பாடும் செய்து தந்தேன் என்கிறார். இவர் அஹ்மதியாக இருக்கவில்லை, ஆனால் அஹ்மதிகளின் மீது அனுதாபம் கொண்டிருந்தார். சிறிது காலத்திற்கு பிறகு மௌலைகளுக்கு இது பற்றி தெரிய வந்தது. கூறுகிறார், மௌலைமார்கள் என்னிடம் வந்தனர், நீங்கள் அஹ்மதியா ரேடியோ முற்றிலும் கேட்காதீர்கள், அஹ்மதிகளுடன் சந்தித்து உறவாடுதலும் வைக்க வேண்டாம் என்றனர்.
ஏனென்றால் அவர்கள் உங்கள் இஸ்லாத்தை கெடுத்து விடுவார்கள். கூறுகிறார், நானும் மௌலவிகள் கூறிய காரணத்தினால் அஹ்மதிகளை சந்திப்பதை விட்டுவிட்டேன். அஹ்மதியா ரேடியோ கேட்பதையும் விட்டுவிட்டேன். சிறிது காலத்திற்கு பிறகு என்ன நடந்ததென்றால், நான் ஒரு பயணத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தேன். தொழுவதற்காக பள்ளி இருந்த ஒரு இடத்தில் நின்றேன். அது ஒரு சிறு ஊர். அங்கு ஒரு பள்ளிவாயிலும் இருந்தது. அங்கு தொழுகை ஆரம்பமாகியிருந்தது. எனவே விரைவாக ஒது செய்தேன். அப்போது ஒரு மனிதர் பள்ளியில் நுழைந்தார். அவர், இது அஹ்மதிகளின் ஊர், மஸ்ஜிதும் அஹ்மதிகளின் மஸ்ஜித் தான் என்றார். கூறுகிறார், அவர் இவ்வாறு கூறியதும் நான் யோசிக்க தொடங்கினேன். நான் எங்கு வந்து மாட்டிக்கொண்டேன்? நானோ நீண்ட காலமாக இவர்களை தவிர்த்து வந்தேன். பிறகு நான் மெதுமெதுவாக ஒது செய்தேன். அங்கு தொழுகை முடிந்த பிறகு தனியாக தொழலாம் என்று நினைத்தேன். எவ்வாறு இருப்பினும் அவருக்கு அங்கு தொழ வேண்டியதாயிற்று. அவரது ஏதோ ஒரு நன்மை அல்லாஹுக்கு பிடித்திருக்கும். நிர்பந்தமாக அவருக்கு நமது பள்ளியில் தொழ வேண்டியதாயிற்று. கூறுகிறார், அந்த இரவில் நான் கனவில் பார்த்தேன், பெரும் கூட்டம் ஒன்று இருக்கிறது. நான் அக்கூட்டத்தில் மக்களை விலக்கிக் கொண்டிருக்கிறேன். மக்களை விலக்கிக் கொண்டு முன்னால் போய் பார்க்கிறேன். ஒரு மனிதர் இருக்கிறார். அவரை சுற்றி ஆயிரக்கணக்கானோர் நிற்கின்றார்கள். நான் ஒருவரிடம் கேட்கின்றேன், மக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறார்களே, இவர் யார்? அதில் ஒருவர் கூறுகிறார், இவரது பேச்சைத்தான் நீர் கேட்க வேண்டும். ஆனால் மௌலவிகள் உம்மை நேர்வழியை விட்டு அகற்றிவிட்டனர். அதனை கேட்டதும் என் கண் திறந்தது என்கிறார். இந்த கனவின் தாக்கம் என் மீது எந்த அளவுக்கு ஏற்பட்டது என்றால், நான் அஹ்மதிகளுடன் மீண்டும் தொடர்பை புதுப்பித்தேன். பிறகு ஒரு நாள் நான் மிஷன் ஹவுஸிற்கு போன் செய்து முரப்பி சாஹிபிடம் கூறினேன், நான் பையத் செய்ய விரும்புகிறேன். முரப்பி சாப் இன்ன நாளன்று மிஷன் ஹவுஸுக்கு வருமாறு கூறினார். நான் அந்த நாளில் மிஷன் ஹவுஸுக்கு சென்றேன். அங்கு எல்லோரும் டிவியில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தனர். நானும் முன்னால் போய் டிவியை பார்த்தேன். அங்கு கண்ட காட்சியால் வியந்து போனேன். நான் கனவில் கண்ட அந்த காட்சிதான் டிவியிலும் காணப்பட்டது. கேட்டபோது முரப்பி சாஹிப் கூறினார், ஆண்டு மாநாட்டின் இறுதி உரை நடந்து கொண்டிருக்கிறது. எமது ஹலீஃபா சொற்பொழிவாற்றுகிறார்கள். உடனே நான் முரப்பி சாஹிபிடம் கூறினேன், உடனே எனது பையத்தை வாங்குங்கள். இறைவன் மீது ஆணையாக இதே காட்சி, இதே மனிதரைத்தான் நான் கனவில் கண்டேன். அல்லாஹ்வின் அருளால் அவர் தமது குடும்ப சகிதம் பையத் செய்துவிட்டார். தனது ஊர்க்காரர்களிடம் மேற்கொண்டும் தப்லீக் செய்து கொண்டிருக்கிறார். ஒருவர் தனது இதுபோன்ற சொந்த அனுபவத்தை கடந்து செல்லும் போது, அல்லாஹ் தாலாவின் வழிகாட்டல் அவருக்கு கிடைக்கும் போது, நிச்சயமாக அவர் தமது ஈமானில் உறுதியை பெற்றுக்கொண்டே செல்கிறார். எனக்கு பலர் கடிதம் எழுதுகிறார்கள். அதில் நாங்கள் இவ்வாறு அல்லாஹ்விடமிருந்து மன நிறைவை பெற்றவாறு, அடையாளத்தை பார்த்தவாறு அஹ்மதியத்தை ஏற்றுள்ளோம். எங்கள் ஈமானை எவரும் அசைக்க இயலாது. மேற்கொண்டு எங்களுக்கு வேறு ஆதாரமும் தேவையில்லை என எழுதுகின்றார்கள். சிலர் எதிர்ப்பில் எந்த அளவுக்கு அதிகமாக பிடிவாதத்தில் இறங்குகிறார்கள் என்றால், அறிவுபூர்வமான கருத்துக்களை கேட்கவும் கூட விரும்புவதில்லை. ஆனால் இவ்வாறும் உள்ளனர். அவர்கள் அகம்பாவம் கொண்டவர்களாக இருப்பதில்லை. சிலர் ஓரளவு மனிதநேயம் இருக்கிறது அவர்களிடம். இன்னும் சொல்வதாயின் பெருமளவில் அவர்களிடம் மனிதநேயம் இருக்கிறது. அகம்பாவம் இல்லாமலும் மனித நேயம் உடையவராகவும் இருப்பவருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி விடுகிறான். அவர் அந்த வழிகாட்டலில் இருந்து பயனடைந்தால் அல்லாஹ்வின் அருளுக்கு வாரிசாகி விடுகின்றார்கள்.
அத்தகைய ஒரு சம்பவம் சிரியாவின் ஒரு மனிதரின் சம்பவம் வந்துள்ளது. அவர் முதலில் எதிர்ப்பில் முன்னேறியிருந்தார். ஆனால் உண்மையை பெறுவதற்காக இறைவனிடம் வழிகாட்டலை பெறும் எண்ணம் உருவானது. இன்னும் சொல்வதாயின் அந்த எண்ணம் ஊட்டப்பட்டது. பிறகு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அவருக்கு வழிகாட்டலும் கிடைத்தது. சிரியாவின் அஹ்மது சாப் என்ற அந்த மனிதர் கூறுகிறார், எனக்கு அஹ்மதிகளுடன் தொடர்பு இருந்தது. அவர்களது வீடுகளுக்கு போக வர இருந்து வந்தேன். அவர்களது பல கருத்துக்களை ஏற்றிருந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருந்தும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரண விஷயத்தில் மாறுபட்டேன். காரணம், நான் மசீஹ் வானத்திலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவனாக இருந்தேன். மசீஹின் இராணுவத்தில் இணைந்து பைத்துல் முகத்தஸை விடுவிப்பதற்கான உளப்பூர்வமான ஆசையில் இருந்தேன். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதை கேட்டதும் எனது உள்ளத்தின் கனவு தகர்ந்து போகத் தொடங்கியது. மசீஹ் வானத்திலிருந்து இறங்க மாட்டார் எனில் எவ்வாறு நான் ஜியாத் செய்யப் போகிறேன்? கூறுகின்றார், ஒரு நாள் எனது வீட்டில் சில அஹ்மதி சகோதரர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுள் முஅத்தஸ் அல் கசக் சாஹிபும் இருந்தார். அப்போது மசீஹ் ஈசா நபி மரணம் பற்றிய பேச்சு ஆரம்பமானது. நான் அஹ்மதிகளிடம் கூறினேன், அல்லாஹுக்காக கேட்டுக்கொள்கிறேன், என் வீட்டில் இருந்து கொண்டு ஈசா நபி இறந்து விட்டதாக பேச வேண்டாம். உடனே கசக் சாஹிப் கூறினார், நானும் உங்களிடம் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். இது பற்றி வழிகாட்டுமாறு நீங்களும் இறைவனிடம் துஆ கேட்க வேண்டும். கூறுகிறார், இது எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. நான் அதே மாலையில் இருந்து அல்லாஹ்வின் முன் சஜிதாவில் அழுது அழுது துஆ செய்து கொண்டிருந்தேன். இரவில் தூங்கினேன். கனவில் பார்த்தேன், நான் ஓர் உயரமான இடத்தை நோக்கி போகிறேன். வழியில் பூமியில் ஓர் அடையாளம் வருகிறது. அதில் அடியெடுத்து வைத்ததும் அப்பூமி என்னை அடி ஆழத்துக்கு புதைப்பதாக உணர்கிறேன். இந்த கஷ்டமான நிலையில் என்னை ஒருவர் எனது தோளை பற்றி தூக்குகிறார். அவர் கூறுகிறார், ஏ அப்சன், இது அஹ்மது சாவுடைய குனியத் சொட்டு பெயர் ஆகும், இந்த இடத்திற்கு ஒருபோதும் வராதீர், உறுதி கொள்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போய்விட்டார்கள், எழு, நீ உனது வழியில் செல். கூறுகிறார், நான் விழித்து எனது அஹ்மதி சகோதரரிடம் முஅத்தஸ் அல் கசக் சாஹிபிடம் போக வேண்டும் என்று போன் செய்து கூறினேன். நாங்கள் இருவரும் முஅத்தஸ் சாஹிபின் வீட்டை அடைந்ததும் நுழையும் போதே சுவரில் தொங்கிய ஒரு போட்டோவை பார்த்து மலைத்து போய்விட்டேன். இது யாருடைய படம் என்று கேட்டேன். இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய படம் என்று கூறினார்கள். இதனை கேட்டதும் நான் இப்போதே பையத் செய்ய விரும்புகிறேன் என்றார். ஏனென்றால் அறை சுவரின் மீது வைக்கப்பட்டிருந்த போட்டோ எனது கனவில் எனது தோளை பற்றி புதைகுழியிலிருந்து என்னை காப்பாற்றியவாறு ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று கூறிய அதே நபர்தான் அவர் என்றார். நான் ஏற்கனவே கூறியது போன்று அல்லாஹ் தஆலா பல்வேறு வழிகளின் மூலமாக அவர்களுக்கு உண்மையை புரிவதற்கான வழியை திறக்கிறான். சிலவேளை கனவுகளின் மூலமாகவும், சிலவேளை தப்லீகின் மூலமாகவும், சிலவேளை அஹ்மதியா ஜமாத் மூலமாக இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை பற்றி ஏதாவது ஜமாத் புத்தகம் கிடைத்து அதனை படிப்பதன் மூலமாகவும், சிலவேளை ஓர் அஹ்மதியின் நல்லொழுக்கத்தால்
கவரப்படுவதன் மூலமாகவும் அஹ்மதியத் என்ற உண்மையான இஸ்லாத்தை ஏற்கின்றனர். இக்காலத்தில் பலர் MTA மூலமாக உண்மையான இஸ்லாம் பற்றி தெரிந்து கொண்டு அஹ்மதியத்தில் நுழைகின்றனர். பெனினுடைய முபல்லிக் சாஹிப் எழுதுகிறார், அவரது பகுதியினுடைய சீஃப் இணை வைப்பவராக இருந்தார். அவருக்கு தப்லீக் செய்யப்பட்டது. அவர் அஹ்மதியாகி உண்மையான இஸ்லாத்தின்படி அமல் செய்ய ஆரம்பித்தார். இணை வைப்பில் மூழ்கியிருந்த உள்ளம் ஓர் இறைவனின் முன் குனியக்கூடியதாகிவிட்டது. அது மட்டுமின்றி அந்த பகுதியின் முஸ்லிம்களையும் கூட உண்மையான இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பவர் ஆகிவிட்டார். இந்த வகையில் அப்பகுதியில் ஒரு மஸ்ஜிது திறப்பு விழா நடந்தது. அப்போது அவர் சொற்பொழிவாற்றினார். அதனை அவர் கூறியபடியே கூறுகிறேன். இணை வைப்போராக இருந்து முஸ்லிமான அந்த சீஃப் கூறுகிறார், அஹ்மதி அல்லாதவர் அஹ்மதியா ஜமாத்தை ஏன் எதிர்க்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இன்று அஹ்மதியா ஜமாத்து தான் உலகில் இஸ்லாத்தின் தூதை எல்லை வரை பரப்புகிறது. நான் ஓராண்டுக்கு முன்பு வரை இணை வைப்போனாக இருந்தேன், இணை வைப்போர்களின் அரசனாக இருந்தேன். அஹ்மதியா ஜமாத்தின் முபல்லிக் எனது சிந்தனையை மாற்றிவிட்டார். இஸ்லாத்தின் சரியான முகத்தை எனக்கு காட்டினார். நான் இஸ்லாத்தில் நுழைந்துவிட்டேன். அஹ்மதியா ஜமாத்து கிறிஸ்தவர்களையும் இணை வைப்பவர்களையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வருகிறது என்றால் பிறகு உங்களுக்கு வருவதற்கு என்ன கஷ்டம்? இந்த பள்ளி எல்லா மக்களுக்காகவும் திறந்துள்ளது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒரு கிறிஸ்தவர் வந்தாலும் கூட அவர் தடுக்கப்பட மாட்டார். நீங்கள் எதிர்ப்பை விட்டுவிட்டு உள்ளே வந்து பாருங்கள். இங்கு அன்பு, நேசம், அமைதி, சகோதரத்துவத்தின் படிப்பினையே கிடைக்கும். அஹ்மதியா ஜமாத் மட்டுமே உலகின் நலனை நாடுகிறது. மேலும் அவர் கூறினார், இங்கு பள்ளியுடன் சேர்த்து ஒரு வீடு கட்டி அதில் இருந்து கொண்டு அஹ்மதியா ஜமாத் மட்டுமே உண்மையான இஸ்லாம் என்று இங்கு வருபவர்களிடம் கூற வேண்டும் என்று என் உள்ளம் விரும்புகிறது. ஒருபுறம் இஸ்லாத்தின் பெயரால் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஆலிம்கள் இருக்கிறார்கள். அகம்பாவத்தால் பீடிக்கப்பட்டுள்ளார்கள். தமது சொந்த அகந்தையின் காரணத்தால் முஸ்லிம்களை கொண்டே முஸ்லிம்களின் இரத்தத்தை சிந்த வைக்கின்றார்கள். மற்றொரு புறம் அல்லாஹ் தாலாவுக்கு ஓர் இணை வைப்போரின் நன்மை பிடித்து விடுகிறது. அவர் மீது அருள் புரிகிறான். இஸ்லாமிய போதனையின்படி அமல் செய்வதாக வாதிப்பவர்களுக்கு உண்மையான இஸ்லாமிய போதனையை கூறவும் குழப்பம் கிளர்ச்சிகளில் இருந்து தப்பவும் போதிப்பதற்காக அவரை நிற்க வைத்துள்ளான். இதுவே அல்லாஹ்வின் செயல். ஒரு மனிதன் பணிவுடன் நடந்து கொண்டால் இவ்வாறு அருள் புரிகிறான். ஆனால் அகம்பாவம் கொண்டால் அவர் லட்சம் தொழுகையும் துஆவும் உள்ளவராகவும் தம்மை நன்மை செய்பவராக கருதினாலும் ஹாஜியாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நேர்வழி கிடைக்காது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய பையத்தின் கீழ் வருபவர்கள் உண்மையான இஸ்லாத்தின் சுவையை ருசிக்கிறார்கள். பிறகு அவர்களது நிலைமைகளில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றான்? தியாகங்களில் அவர்கள் எவ்வாறு முன்னேறுகிறார்கள்? இது சம்பந்தமாக ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டவாறு நமது ஒரு முபல்லிக் எழுதுகிறார். கேமரூன் சுற்றுப்பயணத்தின் போது ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தார். இவர் பேமான் கோத்திரத்தை சார்ந்தவர்.
அதாவது அங்குள்ள சுல்தான் மன்னர் யூகே மாநாட்டில் கடந்த வருடம் கலந்து கொண்டார். சம்பவம் நடந்தது 2 வருடங்களுக்கு முன்பு. கூறுகிறார், இவ்வருடம் கேமரூனுக்கு சுற்றுப்பயணம் சென்றேன். இதே சாஹிபிடம் மீண்டும் சந்திப்பு ஏற்பட்டது. அவர் கூறுகிறார், மஸ்ஜிதுக்காக நான் ஒரு பிளாட் தர விரும்புகிறேன். கூறுகிறார், நானும் ஜமாத் தலைவரும் பிளாட்டை பார்ப்பதற்காக சென்றோம். அதில் ஏற்கனவே அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது. அதன் மேல் கட்டடம் எழுப்ப விருப்பம் கொண்டிருந்தார். அவர் கூறினார், எனது தந்தையார் இறந்துவிட்டார். அவர் என் கனவில் வந்தார். இந்த இடத்தில் வீடு வேண்டாம், பள்ளியை கட்டு என்று கூறினார். கூறுகிறார், இந்த வகையில் நான் ஆரம்பித்திருந்த பில்டிங்கை ஜமாத்தின் பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதன் மூலம் ஜமாத் அங்கு பள்ளியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தேன் என்கிறார். அது கணிசமான பெரிய பிளாட் ஆகும். சுமார் 1000 சதுர மீட்டர். ஜமாத் பெயருக்கு எழுதி தந்துவிட்டார். இன்ஷா அல்லாஹ் பள்ளி கட்டப்படும். பிறகு ஒரு சம்பவம் கூறுகிறேன். எவ்வாறு ஜமாத்தின் மீது வேதனை கொண்ட தூரத்து பகுதியில் வாழக்கூடிய ஒரு மனிதரின் துஆவை அல்லாஹ் கேட்டான் என்பதனை அந்த சம்பவம் காட்டுகிறது. இஸ்லாத்தின் உண்மையான போதனையை நடைமுறைப்படுத்துவதற்காக ஓர் அஹ்மதி முபல்லிகை அவரிடம் அனுப்பினான். அதனை விளக்கியவாறு ஐவரி கோஸ்டின் ஒரு முஅல்லிம் எழுதுகிறார். ஐவரி கோஸ்டின் அபிட்ஜுரு ரீஜனின் ஓர் ஊரான யங்குருவில் இருந்து சையது சாப் கூறுகிறார், அந்த ஊரில் இஸ்லாம் அவரது தந்தை வழி பாட்டனார் மூலமாக வந்திருந்தது. சிறிது சிறிதாக மக்கள் இஸ்லாத்தை விட்டு விலகிவிட்டனர். எந்த அளவுக்கு எனில் இஸ்லாம் பெயரளவில் நின்றுவிட்டது. எவ்வாறு முஸ்லிம்களின் நிலை இருக்கின்றதோ, இந்த சையது சாப் கூறுகிறார், நான் பெரும்பாலும் துஆ செய்து வந்தேன், நிறைய துஆ செய்து வந்தேன். இஸ்லாத்தின் அசல் போதனையின்படி மக்கள் அமல் செய்ய வேண்டும் என்று துஆ செய்து வந்தேன். 2016 ரமலானுல் முபாரக்கின் ஆரம்பத்தில் இந்த துஆவை செய்தவாறு என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்துவிட்டது. வேதனையுடன் துஆ செய்தேன். அதற்கு 2 நாட்களுக்கு பிறகு அஹ்மதியா ஜமாத்தின் முபல்லிக் எங்கள் ஊருக்கு வந்தார். ஜமாத்தை எங்களுக்கு அறிமுகம் செய்தார். அது எனது ஈமானை வலுவூட்டியது. தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு கூட எவ்வாறு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர் இஸ்லாத்தின் தூதை எடுத்துக்கொண்டு வந்துள்ளார் என்பது எனது ஈமானை அதிகரிக்க காரணமாக அமைந்தது. முபல்லிக் சாஹிபுடைய இந்த சுற்றுப்பயணத்தில் அவ்வூரின் 55 பேர் பையத் செய்தனர். இவ்வாறு அஹ்மதியா ஜமாத்தின் மூலமாக நாங்கள் சரியான இஸ்லாமிய போதனையின்படி அமல் செய்பவராக இருக்கிறோம் என்று சயீத் சாப் கூறுகிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருபுறம் முன்னேற்றம் அடைந்த நாடுகளின் மக்கள் மார்க்கத்தை மறந்து உலகியல் பொருள்களுக்காக நிம்மதி இழந்துள்ளனர். மறுபுறம் தூர தூர பகுதியில் உள்ள கிராமத்தில் வசிக்கும் ஒருவர் ஆப்பிரிக்காவின் பகுதியில் அப்பகுதிக்கு செல்வதற்கு சரியான சாலைகள் கூட இல்லாத பகுதிக்கு உலகின் சொகுசுகளில் இருந்து விலக்கப்பட்டிருப்பவர்களுள் ஒருவருக்கு ஒரே ஒரு துடிப்பு மட்டும் இருந்தது. இஸ்லாத்தின் போதனை இங்கு அழிந்து கொண்டிருக்கிறது, எவரையாவது அனுப்பு, அவர் மூலம் இஸ்லாத்தின் உண்மையான போதனையை இங்கு மீண்டும் நிலைநாட்டு, அதனை பற்றி சொல்லிக் கொடு என்று துடிப்புடன் துஆ செய்தார். பிறகு இறை நியதியால் முஹம்மதிய மசீஹின் ஓர் அடிமை அந்த பகுதிக்கு சென்றடைகிறார். அவர்களுக்கு இஸ்லாமிய போதனையை பற்றி கூறுகின்றார். ஏனென்றால்
இன்று உலகிற்கு உண்மையான இஸ்லாத்தை ஒருவர் கற்பிக்க முடியும் என்றால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றவர் மட்டுமே கற்பிக்க முடியும். அவர்கள் மூலமே இஸ்லாத்தின் உண்மையை கண்டறிய முடியும். ஆகவே நம்மில் ஒவ்வொருவரின் பணியாவது ஒரு வேதனையுடன் இஸ்லாத்தின் உண்மையான போதனையை உலகில் பரப்பவும், ஒவ்வொருவரிடமும் கொண்டு சேர்க்கவும் துஆ செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். ஏகப்பட்ட அமைப்புகள் உள்ளன, பிரிவுகள் உள்ளன, இஸ்லாத்தின் பெயரால் பணி செய்வதாக கூறுகின்றன. தப்லீக் ஜமாத்தும் உள்ளது. ஆனால் ஒவ்வொருவரும் தமது சுயநலனின் பின்னால் போகின்றார்கள். எதிர்ப்பில் ஒவ்வொருவரும் மற்றவர் மீது குஃப்ர் ஃபத்வா எப்போதும் தர தயாராக உள்ளனர். இவர்கள் இஸ்லாத்திற்கு என்ன சேவையை செய்துவிடப் போகிறார்கள்? இந்த வேலை, இஸ்லாத்தின் தூது செய்தியை கொண்டு சேர்க்கின்ற இந்த வேலை முஹம்மதிய மசீஹின் அடிமைகளின் வேலையாகும். நமது பணியை அல்லாஹ் தானே வந்து எளிதாக்கி தருகிறான். சிலருக்கு கனவுகள் மூலமாக வழிகாட்டுகின்றான், சிலருக்கு வேறு வழியின் மூலமாக வழிகாட்டுகின்றான். ஆகவே நான் பையத்தின் உரிமையை நிறைவேற்ற வேண்டும் எனில் நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உதவியாளர்களுடன் ஆகிவிட வேண்டும். நாம் பையத் செய்த பிறகு எவ்வாறு ஆக வேண்டும் என்பது குறித்து ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். சம்பிரதாயமான பையத்து பயனளிப்பதில்லை. அத்தகைய பையத்தில் பங்குதாரராக இருப்பது சிக்கலாகும். அதாவது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் வைக்கப்பட்டுள்ள அருளுக்குரிய விஷயங்களுடன் உண்மையான முறையில் பங்கெடுப்பது மிகவும் சிரமமான காரியமே ஆகும். எப்போது அவர் பையத்தில் பங்கெடுத்தவராக இருப்பார் என்றால் அவர் தனது இருப்பை முற்றிலும் இழந்தவர் ஆகி முற்றிலும் அன்பும் கலப்பற்ற தூய்மையும் கொண்டவராக அவருடன் சேர்ந்து விட வேண்டும். நயவஞ்சகர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உண்மையான தொடர்பு கொள்ளாத காரணத்தால் ஈமான் இழந்தவராகினர். அவர்களிடம் உண்மையான அன்பும் கலப்பற்ற தூய்மையும் உருவாகவில்லை. எனவே வெளிப்படையான லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்களுக்கு பயன் தரவில்லை. இந்த தொடர்புகளை வளர்ப்பது அவசியமான விஷயமாகும். அன்பு மற்றும் கலப்பற்ற தூய்மையின் தொடர்பை மேம்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த அளவுக்கு அம்மனிதர் வழிமுறைகளிலும் கொள்கையிலும் ஒரே சாயலில் வந்துவிட வேண்டும். அதாவது எவரை ஏற்றுக்கொண்டுள்ளோமோ அவரை போன்று ஆகிவிட வேண்டும். வாழ்வுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. விரைவாக நம்பிக்கை மற்றும் வணக்க வழிபாடுகளின் பக்கம் குனிய வேண்டும். காலையிலிருந்து மாலை வரை கணக்கெடுக்க வேண்டும். நான் எவ்வாறு எனது வாழ்வை கழிக்கிறேன் என்று. அல்லாஹ் தஆலா புதிதாக வருபவர்களின் ஈமானிலும் உறுதியிலும் கூட மேம்பாட்டை வழங்குவானாக. கொள்கை அளவிலும் உறுதியாக அவர்கள் முன்னேறுபவர்கள் ஆவார்களாக. ஈமானின் நெருப்பு பொறி அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களில் மூட்டி அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ் அவர்களை இதில் இணைத்திருக்கின்றான். அதனை அதிகரித்துக் கொண்டே செல்வானாக. ஷைத்தான் ஒருபோதும் அவர்களை குழப்பாதிருப்பானாக. அல்லாஹ் அவர்களுக்கு எப்போதும் உறுதியான பாதத்தை தருவானாக. நாம் பழைய பிறப்பு அகமதிகள் கூட நமது ஈமானை அதிகரிக்கவும் எப்போதும் அதில் வலுவை உருவாக்கவும் அல்லாஹ் வாய்ப்பு தருவானாக. அல்லாஹ் தஆலா அவனுடன் உள்ள தொடர்பை அதிகரிக்கவும் தௌஃபீக் தருவானாக. புதிதாக வருபவர்களுக்கு
தடுமாறுவதற்கு நாம் ஒருபோதும் காரணமாகாமல் இருப்போமாக. எப்போதும் உலகிற்கு சரியான வழியை காட்டுபவர்களாக இருப்போமாக. நாம் பழைய அகமதிகள் என்பதில் மகிழ்ச்சி அடையக்கூடாது. மாறாக பையத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாக இருப்போமாக. உலகியல் வசதிகள் நமது இலக்காக இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ்வின் திருப்தியே இலக்காக இருக்க வேண்டும். நாம் விரைவாக உண்மையான இஸ்லாம் உலகில் பரவக் காண்போமாக. அதன் மூலம் நீங்கள் எதனை உலகிற்கு நஷ்டம் இழைக்கக்கூடியதாக கருதுகின்றீர்களோ அதுவே உண்மையில் உங்களுக்கும் உலகிற்கும் ஈடேற்றத்தின் வழியாகும் என்று நாம் உலகிற்கு கூற இயல வேண்டும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.